ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பியூட்டி டிப்ஸ் கொடுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்காக தான் வந்து இப்போயுமே ஒரு 1 மந்த்துக்கிட்ட என்னை கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபஸ்ட்லாம் நீங்கள் பியூட்டி டிப்ஸ் போட்டீங்க, இப்போ நீங்கள் போடவே இல்லை. இப்போதைக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லுங்கள், வீட்டில் இருக்கிற வந்து ஆர்கனைஸை வச்சு எப்படி நம்ம ஆரோக்கியமாக பண்ணுறது, பியூட்டி டிப்ஸ் வீட்டில் உள்ளது சிம்பிளாக அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சிம்பிளாகவும் இருக்கணும் அண்ட் நம்ம ஃபேஸ் வந்து நல்ல க்ளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்காக தான் வந்து என்ன டைம் ரொம்ப ஆகிடுச்சு, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. அவங்களுக்காக தான் வந்து இப்போ வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். நாங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்காக வந்து சர்ச் பண்ணி அதாவது நம்ம இப்போ உங்களுக்கு ஒன்று நான் சொல்லி காமிக்கிறேன் அப்படின்னா அது வந்து அந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அதை சொல்ல முடியும். அதனால் வந்து நான் வந்துமே எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4-5 டேஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் அந்த 4-5 டேஸ் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இப்போ ரிசல்ட்டே நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? வாங்க எந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டில் உள்ளதை பார்த்து நம்ம பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உளுந்த மாவு தெரியும், உருட்டு உளுந்து சொல்லுவோம்ல, ஒயிட் கலர், அந்த உளுந்து தான் நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அந்த உருட்டு உளுந்து எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு உளுந்து வந்து ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த கணக்குக்கு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதில் இம்பார்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுதான் இது. இப்போ உளுந்து வந்து நம்ம ஃபேஸை வந்து இறுக்கி பிடிக்கும். சரிங்களா? ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். அது சுருக்க விழுகாமல் செய்யாமல் வந்து அந்த உளுந்து வந்து நமக்கு வந்து இந்த இது கொடுக்கும். ஆனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி மாவு வந்து பிரைட்னஸ், இப்போ பூசின நம்ம இப்போ அப்ளை பண்ணால் அடுத்து ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம அதை ஃபேஸ் வாஷ் பண்ணோன்னே நமக்கு வந்து க்ளோ கொடுக்கும். அது வந்து அரிசி மாவு வந்து. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேக்ஸிமம் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. இப்போ இதுதான் வந்து முதலாக இது போய்கிட்டுருக்கு. சரிங்களா? நிறையாவே யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுமே நான் பார்த்துருக்கேன். அதாவது நான் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி ரிசல்ட்டுமே நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? என்னோடய நெக் டிசைன்ஸு, அதாவது நெக்கில் உள்ள எனக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் இந்த மாதிரிலாம் எனக்கு போயிருக்கு. டார்க் கல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த டைப் ஆஃப்லாம் எனக்கு வந்து போயிருக்கு. சரிங்களா? இங்கேக்கும் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும் உண்மையிலேயே. இதை வந்து நான் 4-5 டேஸில் வந்து எனக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. அதனால் வந்து பொட்டேட்டோ வந்து இதை வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொட்டேட்டோவில் நல்லா தோலை வந்து நல்லா சீவி செஞ்சுட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு, சரிங்களா, நல்லா சின்னதாக கட் பண்ணி இல்லைன்னா நீங்கள் தூவிடலாம். ஏன்னா நம்ம வந்து மிக்ஸியில் வந்து அடிக்கணும். அதனால் வந்து நம்ம உங்களுக்கு எந்த இதுன்னு பார்த்துட்டு தோலை நல்லா இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஒரு பொட்டேட்டோ போதும், அதை நீங்கள் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இல்லை 4 அரிசி மாவு வந்து கலந்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து உளுந்து சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபேஸ் வந்து நம்ம நல்லா இறுக்கி பிடிச்சி க்ளோ கொடுக்கும். இது மூணுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து நம்ம ஊற வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 1/2 hour இப்படி ஊறினா மட்டும் போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உளுந்தை ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அரிசி மாவு அண்ட் வந்து உருளைக்கிழங்க சாப் பண்ணி வச்சதை முனைக்கு சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு சாப் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது, நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னும்போது நல்ல ஒரு பேஸ்ட் இது கண்டென்சில் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரில் கூட, அதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும்போது ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் 1 மந்த்துக்கிட்ட. நான் வந்து அப்படி தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கலர் இதுதான் பாருங்கள். கரெக்டாக அந்த தோலெல்லாம் நீக்கி செஞ்சுட்டு உளுந்து அரிசி மாவு உருளைக்கிழங்கு இது அந்த இதான் நான் இது பண்ணியிருக்கேன். அண்டு இதில் வந்து ஐஸ் க்யூப்பாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஐஸ் க்யூப்பில் போட்டு கூட வச்சுட்டு கூட நம்ம ரெகுலராக ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். நான் வந்து ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 10 டேஸ் கிட்டே வரும். எனக்கு இந்த சின்ன பவுல் இருந்தது போதும். அதனால் எனக்கு ஒரு 10 டேஸ் கிட்டே வரும். ஏன்னா நான் வந்து அப்ளை பண்ணுறது ஸ்கின்னுக்கும் அண்ட் நெக்குக்கு ஒரு ஃப்ரீ டைமில் மட்டும் கைக்கு இந்த மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணுவேன். அது வந்து எப்படின்றத காட்டுறேன். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். ஏன்னா உளுந்து இருக்கிறதுனால நமக்கு ஏமாவே உணர்ந்துடும்.
ரொம்ப இறுக்கி பிடிச்சி ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் க்ளோனஸ் வந்து நல்லா கொடுக்கும். இது நல்லா வந்து கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஒரு ஸ்க்ரப்பராக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா உணர்வோம். நல்லா அதில் உள்ள டார்க் கலர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரிமூவ் ஆகும். இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 4 நாள், ஒரு 4 நாள் 5 நாள்லேயே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா ஜில்லுன்னு நல்லா இது ஒரு இதாக இருக்குது கன்சிஸ்டன்சி. ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக நான் வந்து நல்லா ஒரு மெல்லிசு நல்லா சாஃப்டாக வந்து நான் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதனால் வந்து நல்லா வந்து லைட்டாக உணர்வும் நானே உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போகிறோம். 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து க்ளோனஸ் கொடுக்கும். சரிங்களா? நல்லா இறுக்கி பிடிக்க ஆரம்பிக்கும். எனக்கே இப்போ நல்லா நீங்கள் உணர்றதை பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் வந்து இது ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக வந்து நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டு அது ஏன்னா நம்ம உணர்ந்தனால வந்து இது பண்ண முடியும். லைட்டாக தண்ணி எடுத்து இப்படி ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா வந்துடும். இங்கே தான் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம பிளாக் ஹெட்ஸ் வந்து ரொம்ப இருக்கும். ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணலாம். ஃபேஸில் போய் நம்ம மாதம் போய் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்லை. இதில் இது நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு அதில் உள்ள டார்க்கல்ஸு அப்புறம் அழுக்கு இந்த மாதிரி இருக்கிறது நல்லா வந்துடும். டேனாக இருந்தாலுமே ரிமூவ் ஆகும். ஏன்னா அந்த உளுந்ததுனால அந்த டேன் வந்து எடுத்துரும். உங்களுக்கு நான் வந்து இது பண்ணவே பாருங்கள். என்னோடய ஹேண்டுக்கும் இந்த இதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரொம்ப இதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். வீட்டிலேயும் ஒரு சிம்பிள் இதுதான். ஜஸ்ட் ஒரு ரெடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் தான் வந்து இது பண்ணணும். சும்மா நம்ம எடுத்தோம் இது பண்ணோம் அப்படியே இது பண்ணிடக்கூடாது. ஒரு நாப்பில் தான் இது பண்ணி அது வந்து இது பண்ணணும். நம்ம ஸ்க்ரப்பாக நம்ம அந்த துண்டு இந்த மாதிரி வச்சு ஸ்க்ரப் பண்ணி இது பண்ணக்கூடாது. 10 நாள் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு மெயின்டைன் ஆகும். ஸ்கின் வந்து இதாகாது. இப்போ உங்களுக்கு ஓவராலாக வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? பியூட்டி டிப்ஸ் வேணும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.